மறுநாள் தான் செய்ய போகிறேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம் நாங்கள். இன்னும் சிம்பிளாக சில இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ விட்டுட்டேன். நீ பொடுன்னு போனீன்னா அங்கே பஸ்ஸு கூட வராது, 2 மணி நேரம் நின்றுட்டு இருக்கணும். அதை கூட பண்ணி விட்டுருக்குறோம். இப்போ அதை விட்டுட்டேன். அது எப்படியும் போயிட்டு போட்டு இது எதுக்கு இவங்களை காக்க வச்சுக்கிட்டு புரியுதா? அப்படியெல்லாம் நடத்தினேன். கொஞ்சம் பொடுன்னு போகிறானா சரியாடியா போட்டோம். இங்கே 1 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு முடியல, ரோட்டில் போய் 2 மணி நேரம் உட்காந்துருப்பேன். அதில் இட்லிக்கார அம்மாவுக்கு நிறையா இருக்குது அந்த அனுபவம்லாம். சாமி மனசார போன்னு சொல்லிட்டா போன உடனே பஸ் இருக்கும், இல்லைன்னா அங்கே போய் 1.5 மணி நேரம் நின்றுட்டு இருக்கணும்னு சொல்லி சுற்றியெல்லாம் போய் எங்கெங்கேயோ இறங்கியெல்லாம் நடந்திருக்கேன். சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் நடக்கும். நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதெல்லாம் எதுக்குன்னா புரியுது இல்லை, அப்படி நம்ம அவசரப்பட்டு போய் என்னத்தை சாதிக்க போகிறோம். அவங்க கரெக்டாக சொல்கிறாங்கப்பா, நீங்கள் தான் அப்படி பண்ணுறீங்க, கூட யாராவது இப்படி எனக்கு சேர்த்து விட்டுறாரு சாமி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஆனால் அதெல்லாம் இருக்கனால தான் அது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, நானா பார்த்தப்பா என்ன கிளம்பலையா அப்படின்னு நீ போன உடனே நீ டக்குன்னு பஸ் ஏறுவேன் சடக்குன்னு ஓடி போயிடுவேன். என்ன அவசரம் ஏன் தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க, ஏன் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். நீ அதை இல்லை சாமி நான் சரி ரைட்டு அவ்வளோதான், அதில் ஒன்றும் மாட்டுக்கருத்தே கிடையாது. ஆனால் காரணம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்னென்னா ஏன்பா ஒரு மணி நேரம் இருந்து போப்பா அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த 1 மணி நேரத்தில் நீ போய் ஒன்றும் அந்த மாதிரில இப்போ சிலுத்துட்டு போகிறீங்கன்னா போய் ஆண்டாள் கோயில் இப்படி திருப்பி வச்சிட போகிறீங்களா? ஒன்றும் கிடையாது. இல்லை, இந்த 1 மணி நேரம் நீ இங்கே நிற்கிறதுக்கு சோம்பேறித்தனை பட்டீங்கன்னா உன்னை 2 மணி நேரம் லேட்டாக தான் வீட்டில் கொண்டு போய் சேர்ப்போம். இப்போ அப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க, அந்த போகிற மைண்ட்லேயே தான் இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, போன மாதத்துக்கு முந்தின மாதம் நினைக்கிறேன் இல்லையா, இருமா மத்தியானத்துக்கு மேலே பஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா சாமி என்ன அன்னைக்கு ஒன்று சீக்கிரமாக பஸ் சீக்கிரமாக போயிட்டாங்க. இந்தாதே இருக்காங்க கேளு, இவங்க நினைச்சதை விட இன்னும் சீக்கிரமாக போயிட்டாங்க. அவளுக்கு பஸ் இருக்காதுன்னு சொன்னாங்க. போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே அப்போ பஸ் தான் முன்னாடி நின்றுச்சு. புரிஞ்சுதா? ஏறி வீட்டுக்கு போயாச்சு. எனக்கு பஸ்ஸே இருக்காது சாமி, அதெல்லாம் இருக்கும், இரு மத்தியானத்துக்கு அப்புறம் போகலான்னு சொன்னேன். அன்னைக்கு 9:30 மணிக்கு மேலே எனக்கு பஸ் இருக்காதுன்னு சொன்னான். புரிஞ்சதை நான் சொல்கிறது. இப்போ நான் இப்போ சொல்கிறேன், ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அவள் போய் இறங்கணுன்னே அவள் பஸ் முன்னாடி நிற்குங்கிறது வரைக்கும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே இருக்கேன். திருப்பூரில் போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும் உடனே அவள் பஸ் ரெடியாக நின்றுச்சுங்கிறது முதல் கூட தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே இருக்கேன். அப்போ நான் கவனத்தில் இருக்கேனா இல்லையா? அப்போ எனக்கு யாருமே சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்னு எப்படி நீங்கள் கணக்கு போடுறீங்க? இப்போ இந்த முன்னாடி தான் இருக்காங்க அவங்க, என்ன எனக்கு ஃபோன் பண்ணியா பேசுகிறாங்க, இங்கேருந்து போயிடுச்சிங்கன்னா நாய்க்கு ஒரு ஃபோன் கூட பண்ணாதுங்க. இப்போ நான் சொன்னது பொய்ன்னு சொல்லு 2 பேர்த்தவும். அப்போது நீ இங்கே நீ இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இங்கே வரணும்னு நீ வீட்டில் கிளம்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி வீட்டுக்கு போகிறது வரைக்கும் நீ என் பார்வையில் தான் இருப்பீங்க. அது உண்மை சாமி. அது எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, நீ வரணும்னு நீ கிளம்பும் போதே நான் ஆசிரமத்துக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாலே நீங்கள் அங்கே கிளம்புறதுலேருந்து இங்கே திருப்பி நீ அங்கே போய் சேர்றது வரைக்கும் என்னுடைய பார்வையில் தான் இருப்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் இந்த பர்டிகுலராக நான் உங்களுக்கு சொல்ல முடியும்னு சொல்கிறேன். அதை நீங்கள் ஒருத்தர் சொல்லியோ கேட்டோ தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சதை நான் சொல்கிறது. அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க சொன்னாதான் சாமிக்கு தெரியும், இவங்க சொன்னாதான் தெரியும் அப்படின்னா அது ரொம்ப ஏமாளித்தனம்னு சொல்லுவேன் நான். புரிஞ்சதை நான் சொல்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரை நிறைய விஷயங்களை சுட்டி காமிச்சிருக்கிறேன், நிறைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். திருப்பி நீங்கள் மறந்துட்டு அவங்க சொல்லாமலா சாமிக்கு தெரியும் அப்படின்னா அது எப்படி? ஒருத்தர் சொல்லி கேட்குற இடத்துல நான் இருக்கிறேன்னா அதை முதல்ல சிந்திக்கணும். நம்ம சொல்லி அவர் கேட்குற இடத்துல இருக்காரு, நமக்கு ஏன் இந்த சிந்தனை வருது அப்படின்னு வரணும் இல்லையா? அதுக்காக தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக நான் தினமும் கூப்பிட்டு உங்களை திட்டிகிட்டே இருக்க முடியுமா?
நீ ஒரு வார்த்தை ஒருத்தர் கடுமையாக சொல்லிடுற, திட்டிடுற, அப்போவே கூப்பிட்டீங்க அது என்ன அப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்? நடைமுறையில் என்னவோ அது கதை போட்டு அப்படின்றது விட்டுறது தான். அது ரொம்ப முத்தி கத்தரிக்காய் கடத்தருக்கு வரும்போது தான் கூப்பிடுறது. என்னாச்சு கத்திரிக்காய் ஏன் இப்படி முத்தி போய் வருது, அப்போ தான் கண்டிப்பேன். அதுக்காக எடுத்ததுக்கெல்லாம் கூப்பிட்டு கண்டிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? அது அப்படிலாம் கண்டிச்சுக்கிட்டு இருந்தால் நான் பயணம் பண்ண முடியுமா? இது எல்லாம் ஆம்பளைகிட்டையும் இருக்குது, பொம்பளைகள்கிட்டையும் இருக்குது. இந்த எண்ணெய் இல்லாத ஒரே ஒரு யாருன்னா இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட தான் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் வராதிங்க, நாசமாக போங்க. இந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் லீவ் இருந்தால் எல்லோரும் அனுப்பிச்சி வச்சுருங்க. அதுகளாவது நல்ல முறையாக நல்ல பழக்கத்தை கற்றுக்கிறது சொல்கிறது. என்ன சாமி?